ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் மோட்டிச்சூர் லட்டு பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு கடலை பருப்பை ஊற வைக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே இதை மிக்சிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். மிக்சி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் போட்டு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பருப்பை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி இதில் சேர்க்க போகிறோம். உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா உள்ளேயும் குக் ஆகுறதுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நீங்கள் டிஷ்யூ வச்சுட்டு எண்ணெய் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப லட்டு நம்ம ஒரு 5 days 6 days வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போது இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சாஃப்டாகவும் அரைக்கலாம், நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைச்சாலே அது அப்படியே தூளாக விழுந்துடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கான சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப்பு பருப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த 2 கப் சர்க்கரைக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கணும். ஆனால் ஒரு கம்பி பதம் அளவு வரதுக்கு முன்னாடியே இதை நம்ம நல்லா எடுத்துடணும். இதில் நம்ம மோட்டிச்சூர் லட்டுக்கான எசன்ஸ் கலரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இதை நம்ம கடையில் வாங்குகிற அந்த மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும். இப்போது இதில் நான் கொஞ்சோண்டு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட போகிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மளோட சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருந்தால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட விட்டுடலாம். தண்ணியாக இருக்குது, உருண்டை பிடிக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். டெக்கரேஷனுக்காக பாதாமை நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன். அந்த நெய்யை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ரொம்பவே சுவையான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் அது அந்த சக்கரை பாகில் ஊறினோடனே எப்படி நிறைய ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சர்க்கரையில் அது பொங்கி நிறைய லட்டு கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதில் எனக்கு 30 லட்டுஸ் கிடச்சிது 2 கப் கடலை பருப்புக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை ஒரு 4 hours 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் விட்டோன்னா ரொம்ப டைட்டாக லட்டுக்கு ஏற்ற பதத்தில் வந்துடும். எனக்கு இது பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. ரொம்பவே சுவையான மோட்டிச்சூர் லட்டு வீட்டிலையே நம்மளால் பண்ண முடியும். அதுவும் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நாம் வீட்டிலையே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட டெடிகேஷன் டு செலிபிரிட்டி யார் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கான நாளை ஏற்படுத்தி தந்த நம்மளோட இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் தான் இன்னைக்கு நம்மளோட டெடிகேஷன் டு செலிபிரிட்டி. எந்த நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடலான்ற மாதிரி இப்போ வரப்போகிற 5 வருடங்கள்லையும் இவரோட நல்லாட்சிக்காக நாம் இந்த ஸ்வீட்டை அவருக்கு டெடிகேட் பண்ணுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.